ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் நான் சமையல் பண்ணுறேன். மசாலா ஐட்டம்ஸ்லாம் மோஸ்ட்லி நான் தனித்தனியாக போட்டு வைக்க மாட்டேன். எல்லாமே ஒரே சமடத்தில் போட்டு வச்சுருப்பேன். அதுதான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முட்டை ஓடு எடுக்கிறது ரொம்பவே ஈஸி. வேக வச்ச முட்டையை ஒரு கிண்ணியில் போட்டு நல்லா குலுக்குனிங்கன்னா அந்த மேலே ஓடெல்லாம் வந்துடும். அப்புறம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக முட்டைத்தோல் உறிஞ்சு வந்துடும். நெக்ஸ்ட் டைம் முட்டை வேக வச்சிங்க அப்படின்னா இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு வெஜிடபிள் பிரியாணி மாதிரி தான் பண்ணியிருந்தேன். அப்புறம் முட்டை வேக வச்சுருந்தேன். அப்புறம் வெள்ளரிக்காய், அப்புறம் தயிர் பச்சடி தான் பண்ணியிருந்தேன். அப்புறம் மாமா லஞ்சுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வந்தார். அப்புறம் சாப்பிட்டு ஈவினிங் போல் அவர் கிளம்பும்போது அப்புறம் ஸ்நாக்ஸ் போட்டு டீ போட்டு கொடுத்தேன். மாமாவும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாரு. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு அக்கா நோம்பு கஞ்சி கொடுத்துருந்தாங்க. இந்த நோம்பு கஞ்சி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அம்மா வீட்டில் இருக்கும்போது அங்கேயே முஸ்லீம் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க கொடுப்பாங்க. வீடியோ பார்த்துருக்க உங்களையும் இந்த நோம்பு கஞ்சி யாராவது குடிச்சிருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.